ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், டி பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கெமிக்கல் கைனெடிக்ஸ் முடிச்சிட்டோம். நியூ சாப்டர் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா n-1 டி பவர் 1-10 ns 1-2. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு பாருங்களேன். லாஸ்ட் ஷெல்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அல்டிமேட் சப்ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ஷெல்ல வந்து பெனால்டிமேட் சப்ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா? ஸோ அப்ப இதுலயும் எலக்ட்ரான்ஸ் இதுல எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஷுவரா ஃபில் ஆயிரும். 2 எலிமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 1 எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும். சரிங்களா? அது எங்க வருது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பெனல்டிமேட் ஷெல், அல்டிமேட் ஷெல். சரிங்களா? ஸோ சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான சீரீஸ் இருக்கும் அப்படின்னா 3D 4D 5D சீரீஸ். ஓகே, இப்போ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம வந்து எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுதான், வில் ஹாவ் இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டால்ஸ். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக இருக்க டி ஆர்பிட்டால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் பாருங்க, ஜிங்க். ஸோ இதில் என்ன ஆகுமா, எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ ஜிங்க் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து 2+ ஸ்டேட். அதுக்கு என்ன அர்த்தம், 2 எலக்ட்ரான்ஸை வந்து இது லூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் மீனிங். அப்போ 2 எலக்ட்ரான்ஸை வந்து லூஸ் பண்ணுறது எங்கேருந்து லூஸ் பண்ணும் அப்படின்னா எஸ்லேருந்து. டி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டி வந்து கம்ப்ளீட் கான்ஃபிகரேஷனில் இருக்கும், D10. ஸோ D10 பார்த்தீங்க அப்படின்னா டியில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் இருக்க முடியும், 10 எலக்ட்ரான்ஸ் தான் வந்துட்டு 1 to 10 தான். கரெக்டுங்களா? அதை இங்கே போட்டிருக்கோம் 1 to 10. ஏன் மேக்ஸிமமாக 10 எலக்ட்ரான்ஸ் தான் வந்து டி வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அந்த எஸ்ல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் தான் வந்து ஆக்சிடேஷனில் வந்து என்ன ஆகும்னா ரிமூவ் ஆகும். ஸோ ரிமூவ் ஆயிடுச்சுன்னா D10ல இருக்கும். அப்போ ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்ல மாட்டோம்னா டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது. சரிங்களா? டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது. ஏன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி நம்ம கேட்டகரைஸ், எந்த பேசிஸ்ல கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டால்ஸ், அதாவது டி ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் லெஸ் தென் 10 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடியவையா இருக்கும். இப்போ காப்பர் நீங்க கேட்கலாம், காப்பர்லயும் D10 இருக்கு அப்படின்னா காப்பர் 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணும்போது D9க்கு போயிடும், D10ல இருக்காது. பட் ஜிங்க் வந்து ரொம்ப ஸ்டபனா D10ல இருக்கிறதுனால அதை டிரான்சிஷன் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மாட்டோம். சரிங்களா? இதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனாடியம், குரோமியம், மேங்கனஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஸோ இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. இங்கே ஸ்காண்டியம்ல இருந்து ஜிங்க் வரைக்கும் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. நான் ரோ மட்டும் சொல்றேன், நீங்க வந்து காலமையும் பெட்டர் நீங்க மனப்பாடம் பண்றது. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஏதாவது ஒரு நிமோனிக் எடுத்துக்கோங்க. நிமோனிக்னா வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிற ஒரு இதுதான். சரிங்களா? ஒரு பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ன் நீங்க வந்து செட் பண்ணிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்காண்டியம்ல இருந்து ஜிங்க் வரைக்கும். சரிங்களா? அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 21. ஸ்காண்டியமோட அட்டாமிக் நம்பர் 21. ஜிங்க்ல முடியும் போது 30. ஸோ ரொம்ப ஈஸி. இந்த எலிமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அட்டாமிக் நம்பர் எந்த கேஸில் தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை மறந்துட்டீங்கன்னா, நான் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வந்து ஈஸியான ஒரு இது சொல்கிறேன் பாருங்க. ஸ்காண்டியம் D1 S2, அடுத்து வந்து D2. எல்லாத்துலேயுமே வந்து S2 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு S2 இருக்கும் கண்டிப்பாக. எதுக்கு வந்து S2 வந்து இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க. சாரி, இங்கே வந்து S1ன்னு வரும், S2 கிடையாது, S1. சரிங்களா? எதுக்கு வந்து S2 வந்து வராது அப்படின்றத சொல்றேன். குரோமியம்க்கும் ஜிங்க்குக்கும் வந்து S2 இருக்காது, அதுக்கு பதிலாக S1 இருக்கும். ஓகே, எதனால அது வருதுன்னு பாருங்களேன். D1 S2, D2 S2, D3 S2. இங்க வந்து D4 S2 தானே இருக்கணும். பட் என்ன பண்றேன்னா எஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை டிக்கு வந்து ஷிஃப்ட் பண்றேன். ஸோ ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா D5S1 ஆயிடும். அதான் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ குரோமியம்க்கு இந்த சேஞ்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஏன் இந்த மாதிரி மாத்துறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், டி எலக்ட்ரான் வந்து 10 எலக்ட்ரானை வந்து சாரி டி ஷெல் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா இதுல பாதி என்ன 5. ஸோ 5 இருந்தாலே அது வந்து பார்ஷியலி ஃபில்டு. கரெக்டுங்களா? ஸோ 5 இருந்துச்சுன்னா அது வந்து பார்ஷியலி ஃபில்டு. ஸோ பார்ஷியலி ஃபில்டா இருந்தது அப்படின்னா அது ஸ்டேபிள்.
ஸோ எப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம், எப்போ சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஹாஃப் ஃபில்டாக இருக்கணும். அதாவது 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா அதில் 5 கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஹாஃப் ஃபில்ட் இல்லைன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஜிங்க் மாதிரி 10 எலக்ட்ரான்ஸும் இருந்து அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குதுன்னா அது வந்து ஹைலி ஸ்டேபிள். ஜிங்க் வந்து ஸ்டேபிளான எலிமெண்ட். ஸோ மேங்கனீஸ் பாருங்க, அடுத்து D5S2 தான் போகணும். இங்க வந்து D5S1 இருக்கு, அடுத்து வந்து D6 போயிடக்கூடாது. மேங்கனீஸ்க்கு D5S2 தான். சரிங்களா? குரோமியமுக்கும் ஜிங்க்குக்கும் மட்டும்தான் நமக்கு குரோமியமுக்கும் காப்பருக்கும் மட்டும்தான் நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கு. மிச்சம் எதுக்குமே சேஞ்சஸ் இருக்காது. அப்படியே நீங்க வரிசையா போயிட்டு இருக்கலாம். ஸோ D6S2, கோபால்ட் D7S2, நிக்கல் D8S2, காப்பர் பார்த்தீங்கன்னா D10S1ன்னு வரும். ஏன்னா D9S2 தான் வரும். பட் D10 தானே ஸ்டேபிள், கம்ப்ளீட்லி ஃபில்டு தானே ஸ்டேபிள். ஸோ அதனால ஒரு எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணி S1ன்னு போடுறோம். நீங்கள் கேட்கலாம், அப்போ நிக்கலுக்கு வந்து 2 எலக்ட்ரான், எஸ்ல இருக்க 2 எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணி போடுங்க அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருந்து ஸ்டேபிள் ஆயிருது. பட் இது பாருங்க, எஸ் பாருங்களேன், பார்ஷியலி ஃபில்ட் ஆகி ஸ்டேபிள் ஆயிருது. ஸோ நீங்கள் எடுத்தோடனே 2 எலக்ட்ரானையும் என்ன பண்ண முடியாது, டிக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது. அது வந்து இம்பாசிபிள். சரிங்களா? ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்கேண்டியம்க்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கேண்டியம் அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. இஸ் அ டிரான்சிஷன் எலிமெண்ட் பட் ஜிங்க் இஸ் நாட் பிகாஸ். ஸோ நான் உங்களுக்கு இங்கேயே ரீசன் சொல்லிட்டேன் ஏன் வந்து ஜிங்க் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். போத் ஸ்கேண்டியம் அண்ட் ஜிங்க் 2+ அயான், அதாவது ஆக்சிடைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கேண்டியம்லேருந்து 3 எலக்ட்ரானை எடுத்துட்டாங்க, ஜிங்க்ல 2 எலக்ட்ரான் எடுத்திருக்காங்க. ஸோ அயான்ஸ் ஆர் கலர்லெஸ் அண்ட் ஃபார்ம் ஒயிட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் ஸ்கேண்டியம், இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது 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 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிருக்காங்க, ஜிங்க்ல இருந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, இது வந்து D0ன்னு ஆயிரும், இது D10ன்னு ஆயிரும். கரெக்டுங்களா? ஏன்னா இங்க இருக்கு பாருங்க, ஸ்கேண்டியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D1S2. அப்போ வந்து இதுல இருந்து 2 எலக்ட்ரான், இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அப்போ D0ன்னு ஆயிரும். கரெக்டுங்களா? ஜிங்க் பாருங்க, ஜிங்கோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்க இருக்கு. ஸோ D10S2ன்னு இருக்கு, 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா D10 மட்டும் இருக்கும். ஸோ D0 D10 இருந்துச்சு அப்படின்னா அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகாதுன்னா, இதுல இருந்து ஸ்டேபிள், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள். இங்க எலக்ட்ரான்ஸே இல்லை பாருங்க. ஸோ இங்க வந்து ஷிஃப்டே ஆகாது. டிக்குள்ள டி வரைகிறீங்க அப்படின்னா, டி சப்ஷன் வரைகிறீங்கன்னா, ஸோ பாக்ஸ் போட்டுப்பீங்க இல்லையா, பாக்ஸ் போட்டு வரைவீங்க. 1 2 3 4 5. சரிங்களா? 5 பிளாக்ஸ். ஸோ இதில் D10 நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபில் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ண ஆரம்பிப்பீங்க பேர் பண்ணி. கரெக்டா? ஸோ அப்போ வந்து D10 இதான் வந்து D10. கரெக்டுங்களா? இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வேகன்சி இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு எலக்ட்ரான் இருக்கா மாதிரியாவது ஏதாவது பாக்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ எலக்ட்ரானை வந்து ஷிஃப்ட் பண்ண முடியுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அது வந்து எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாக்ஸ்லேருந்து இன்னொரு பாக்ஸுக்கு நீங்கள் எலக்ட்ரானை வந்து ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அது பேர் எக்ஸைட்டேஷன். ஸோ அது பண்ண முடியாத சூழ்நிலையில் அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கும்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ கலர்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அப்போ அது என்ன மாதிரி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஒயிட் காம்பவுண்ட்ஸாக ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? பி பாருங்க, இன் கேஸ் ஆஃப் ஸ்கேண்டியம் 3D ஆர்பிட்டால்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட்லி ஃபில்ட் பட் இன் ஜிங்க் தீஸ் ஆர் ஃபில்டு. ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷின் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு நான் தான் எழுதியிருக்கேன் இன்கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பார்ஷியலி அப்படிங்கிற வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பார்ஷியலின்னு கொடுத்துட்டு பியை வந்து கரெக்ட்னு சொல்லியிருப்பாங்க. பட் பி வந்து தப்பான ஆன்சர். ஏன் அப்படின்னா பார்ஷியலி ஃபில்டு அப்படின்னா வந்து பாதியா, ஸோ அந்த மாதிரி ஃபில் ஆயிருக்கதான் இங்கே பார்ஷியலி ஃபில்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து தப்பான ரீசன் இங்கே. சரிங்களா? இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுதான், ஏ தான் கரெக்ட். லாஸ்ட் எலக்ட்ரான் இஸ் அசியூம் டு பி ஆடட் டு 4s லெவல் இன் கேஸ் ஆஃப் ஜிங்க். ஸோ நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எங்கே ஆட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 4sல வந்துட்டு ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு இதுக்கேற்ற அதாவது கேட்ட கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சர் கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்கே போகுதுன்னா டில தான் போகும். சரிங்களா? பெனல்டிமேட் ஷெல்ல தான் வந்து ஃபில் ஆகும். எஸ் தான் வந்து ஃபில் ஆயிருது 2 எலக்ட்ரான்ஸில். போத் ஜிங்க் அண்ட் ஸ்கேண்டியம் டோன்ட் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். ஸோ அப்படி கிடையாது.
வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஸ்கேண்டியம் வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து +2 தான். சரிங்களா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு இந்த கொஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இது 2010ல் ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டில் கேட்ட கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அயான்ஸ் ஹேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 3d6 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்கான் நீங்கள் போடுறோம் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது இன்னர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரிங்களா? அந்த இன்னர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எதை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா ஆர்கானை ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரோ பார்த்துக்கோங்க. அந்த ரோவோட இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கான் இருக்கும். ஸோ ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதாவது ப்ரீவியஸ் இது. ஸோ ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் 6 எலக்ட்ரான் ஆட் பண்றீங்க அப்படின்னா அது எதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத நீங்க தான் மேட்ச் பண்ணணும். எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிக்கல் வந்து +3 கொடுத்துருக்காங்க, மேங்கனீஸ் கொடுத்துருக்காங்க, அயன் +3, கோபால்ட் எல்லாமே +3 கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்களேன். கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன், ஒவ்வொரு எலிமெண்டோட கிரவுண்ட் ஸ்டேட், அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாத போது இருக்க ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ அப்போ எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவீங்க? 3d8 4s2ன்னு எழுதுவீங்க. ரைட்டா? நான் 3 4 போடல, d8s2 சிம்பிளா போட்டேன். சரிங்களா? d8s2. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி பேஜ்ல வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருப்பேன் பாருங்க. ஸோ அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எந்த எலிமெண்ட் வந்து கேட்டிருந்தாலும் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி தான் ஆரம்பிக்கணும். சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு. மேங்கனீஸ் பாருங்க d5s2, அயன் பார்த்தீங்க அப்படின்னா d6s2, கோபால்ட் d7s2. சரிங்களா? இது எல்லாத்துலேயுமே எலக்ட்ரான்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க அப்படின்னா எஸ்ல இருந்து எப்போவுமே எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து எஸ் வந்துட்டு அவுட்டர் ஷெல், சரிங்களா? அல்டிமேட் ஷெல்லுங்கிறனால இதுல இருந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டீல வந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? d7 கரெக்டா? அடுத்து பாருங்க, இதுல இருந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டீங்க, இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? d4 இருக்கும். இதுல இருந்து 2, இதுல இருந்து 1, d5 வந்துடும். இது வந்து d6ன்னு வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும்போது அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். சரிங்களா? உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3d6 வரணும். அதாவது ஆர்கானோட இன்னர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துட்டு லாஸ்ட்ல 3d6ன்னு வரணும். அப்ப எது என்னவா இருக்கும்? d6 எங்க கண்டுபிடிச்சுங்க? கோபால்ட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? கோபால்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Among the following series of transition metal ions, the one where all metal ions have 3d2 electronic configuration is. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டைட்டானியம் கொடுத்துருக்காங்க, வெனாடியம், குரோமியம், மேங்கனீஸ் வரிசையா கொடுத்துருக்காங்க. ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனாடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். மனப்பாடமா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இங்க எல்லாத்தோட அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ அட்டாமிக் நம்பர் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு ஈஸி, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது ஈஸி. இங்கே வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுலலாம் d2 கான்ஃபிகரேஷன் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். டைட்டானியம் பார்த்தீங்கன்னா d2s2, வெனாடியம் d3s2, குரோமியம் d4s2, மேங்கனீஸ் d5s2. ஸோ இது எல்லாத்துலேயுமே d2 வரணும்னா நீங்கள் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணுவீங்க அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும், இதில் 3 எலக்ட்ரான், இதில் 4 எலக்ட்ரான், இதில் வந்து 5 எலக்ட்ரான். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து d2 கான்ஃபிகரேஷன்ல எண்டப் ஆவீங்க. சரிங்களா? ஸோ 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்றீங்க, அதனால +2, 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்றீங்க +3, 4 எலக்ட்ரான், 5 எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றதை வச்சு நம்ம இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் போடுறோம். கரெக்டுங்களா? அப்போ நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதிடலாம் எலிமெண்ட்ஸ்க்கு. ஸோ அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அது மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. மறந்துட்டாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரே ஒன்றுத்துக்கு எழுதிட்டிங்கன்னா போதும். இந்த வரிசை தெரிஞ்சாலே போதும். டைட்டானியம், வெனாடியம், குரோமியம், மேங்கனீஸ் வரிசையாக இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் has more unpaired d electrons. ஸோ எதில் வந்துட்டு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நிக்கல் +3 கொடுத்துருக்காங்க, Fe+2, ஜிங்க் +, காப்பர் +.
அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி நியூட்ரலா இருக்கும்போது, அதாவது எந்த எலக்ட்ரான் ரிமூவ் படாத போது என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்ததோ அதை எழுதிக்கோங்க. D8s2, D6s2, இது வந்து D10s2, இது வந்து D10s1 காப்பருக்கு. ஸோ காப்பர் குரோமியம் வரும்போது மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன இருக்காதுன்னா நமக்கு வந்து D4s2ன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சரிங்களா? அதை நான் இங்க கூட எழுதுறேன். D4s2ன்றது கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி D9s2வும் கிடையாது. அதுக்கு பதிலா இங்க என்ன இருக்கு நமக்கு? D5s1, இங்க வந்து D10s1 தான் இருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மறக்கவே மறக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நம்ம 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணோம். ஸோ எஸ்லேருந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுவீங்க, இதுலேருந்து 1 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுவீங்க, D7. அடுத்து 2 எலக்ட்ரான் தான் ரிமூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா D6. அடுத்து 1 எலக்ட்ரான் தான் ரிமூவ் பண்ண சொல்றாங்க. அப்போ D10s1ன்னு இருக்கும். காப்பர்ல பாருங்க பிளஸ். ஸோ இங்க என்ன வரும்? D10ன்னு இருக்கும், எஸ் வந்து 0. அந்த 1 எலக்ட்ரானும் போயிடும். சரிங்களா? இங்க வந்து ஆக்சுவலா என்ன வரும்? D10, D9, S2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எழுத பார்ப்பீங்க. பட் இதுதான் ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ D10s1ன்னு எழுதுறோம். அந்த 1 எலக்ட்ரான் போயிடும். இந்த 1 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா தான் இது என்ன ஆகும்? எஸ் வந்து 0 ஆகும். இது கம்ப்ளீட்லி ஃபில்டா தெரியும். ஓகேவா? நீங்க மாத்தி போட்டாலும் மாத்தி சால்வ் பண்ணிடுவீங்க. தப்பா ஆன்சர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் இங்க மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இங்க வந்து D7 இல்லையா? இப்போ ஆர்பிட்டால்ஸ் நம்ம வரையும் போது எப்படி வரையும்? எத்தனை பிளாக் வரைவீங்க? 5 பிளாக் வரைவீங்க. ஸோ 5 பிளாக் வரைஞ்சிட்டு 7 எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபில்டா வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? ஃபில் பண்ணுவீங்க. 1, 2, 3, 4, 5. அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா ஃபில் பண்ண ஆரம்பிப்பீங்க. 6th எலக்ட்ரான் இங்கே வரும். அப்புறம் 7th எலக்ட்ரான். ஸோ இங்கே பாருங்க எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு? 3 இருக்கு. அதை கீழே அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து இந்த அயனுக்கு வருவோம். D6 இல்லையா? ஸோ 1, 2, 3, 4, 5ன்னு எழுதுவீங்க. 6th எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட்ல வந்துடும். அப்போ எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு? இங்கே 4 இருக்கு. இங்கே பாருங்க ஜிங்க்குக்கு D10 இல்லையா? ஸோ அந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் எஸ்ல இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரான் தான் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இங்கே. இதுக்கு பாருங்க, காப்பருக்கு பாருங்க எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு? ஃபில் ஆயிடுச்சு. எல்லா பிளாக்கும் ஃபில் ஆயிடுச்சு 2 எலக்ட்ரான்ஸோட. ஸோ அப்போ இங்கே வந்து 0 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ 0 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், 1 அன்பேர்ட் எலக்ட்ரான், 4, 3. என்ன கேட்குறாங்கன்னா எதுல அதிகமான அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் யாரோடது? அயனோடது. ஸோ அயன் தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. The electronic configuration of transition elements is exhibited by. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கான்ஃபிகரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஃபிகரேஷனுக்குலாம் என்ன பேர் சொல்லணும்னா ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? ஸோ இந்த ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இந்த NS1 அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து வரக்கூடிய கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இது வந்து ஏதோ ஒரு எலிமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? இதுதான் நமக்கு தெரியும். இது வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம பார்த்ததே வந்து அதுதான். என்ன? இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? இதை மறக்கவே மறக்காதீங்க. 1 to 10, இது வந்து 1 to 2. ஸோ இங்க வந்து இந்த 4th ஆப்ஷன் பாருங்களேன். இங்க வந்து 10 டைரக்டா கொடுத்துட்டாங்க. பட் வந்து இந்த எஸ்ல தான் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, எஸ் கூட ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும்னா இங்க 1 to 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். 1 to 2, N-1, D1 to 10 தான். சரிங்களா? ஸோ 1 to 10 இங்க கொடுத்துருக்கனால தான் நம்ம இந்த ஆப்ஷன் சூஸ் பண்றோம். சரிங்களா? 1 to 2 ஏன் வந்து எல்லாத்துலயுமே 2 தானே இருக்கு, ஏன் 1 to 2 கொடுக்குறோம் அப்படின்னா, குரோமியம்க்கு பாருங்க, குரோமியம்க்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? D5S1ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் 1 to 2 கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். பரவாயில்ல, இந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. பட் இந்த 1 to 10 D கொடுத்துருக்கனால தான் நம்ம வந்து சி ஆப்ஷனை சூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இதை தாண்டி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ டி பிளாக் எலிமெண்ட்ஸோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு இனிமே வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. கலர் வந்து எதனால வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல நடக்கும் அப்படின்னா டிடி டிரான்சிஷன்னால. இப்போ D7க்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், D7 எடுத்துக்கிறேன். இப்போ D7னா யார் வருவாங்கன்னா கோபால்ட் 2+ வரும், அதான் D7. சரிங்களா?
இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுதிருவீங்க. கரெக்ட்டா? இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த எலக்ட்ரான் இங்க இங்க இருக்கு இல்லையா? ஸோ இங்க வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு. இந்த ஒரு எலக்ட்ரான் இங்க கூட போலாம்ல. இங்கேயும் நான் ஷிஃப்ட் பண்ணலாம். இங்கேயும் நான் ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ஷிஃப்ட் பண்றதுனால, அந்த எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டு இந்த பிளேஸ்க்கு இங்க சப்போஸ் இங்க இருக்க எலக்ட்ரான வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்ன பண்ணியிருக்கேன், இங்க ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இங்க ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷிஃப்ட் ஆன எலக்ட்ரான் வந்து இது வந்து ஸ்டேபிளான ஒரு இது கிடையாது. எனர்ஜி குடுத்து தான் ஷிஃப்ட் ஆயிருக்கேன். அப்ப அந்த எனர்ஜி வந்து போகும்போது என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான் திரும்ப இதே இடத்துக்கு வரும். ஸோ இதே இடத்துக்கு வரும்போது, உங்களுக்கு வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஸோ எனர்ஜி எப்படி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து கலரா வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ரிலீஸ் ஆகுற எனர்ஜி ரேடியேஷன் சரிங்களா? ஸோ அத வந்து நம்ம அதோட அவுட்கம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த கலர் ஆஃப் த காம்பவுண்டா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கலருக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்றது இந்த டி டிரான்சிஷன். அதாவது டிக்குள்ளேயே டிரான்சிஷன் நடக்கிறதுனால அது டி டிரான்சிஷன். ஸோ டி டு எஃப் டிரான்சிஷனும் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க ஹையர் கிளாஸ் அதெல்லாம் போகும்போது படிப்பீங்க. ஸோ அதெல்லாம் இங்க வேண்டாம். இங்க என்ன தேவை? டி டிரான்சிஷன். அதாவது இதுக்குள்ளேயே அந்த ஷெல்லுக்குள்ளேயே சப்ஷெல்குள்ளேயே என்ன ஆயிடுதுன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொமோட் ஆயிட்டு ப்ரொமோட் ஆகுது. ஸோ அப்ப வந்து நம்ம வந்து கலர வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்க காம்பவுண்ட்ஸ்க்கு. சரிங்களா? இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா, இது அதே D7 தான். ஒரே எக்ஸாம்பிள வச்சு நான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த இடத்துல இந்த எலக்ட்ரான் இங்க பாருங்க D7 கான்ஃபிகரேஷன் தான் எழுதியிருக்கேன். சப்போஸ் நான் வந்து இந்த எலக்ட்ரான வந்துட்டு இங்க ஷிஃப்ட் பண்றேன். இங்க கடைசி எலக்ட்ரானை நான் இங்க ஷிஃப்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஒரு வேகன்சி கிரியேட் ஆயிருமா? ஸோ இந்த வேகன்சி கிரியேட் ஆயிடுச்சுன்னா, இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நமக்கு லிகண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு, அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு. இப்ப COCl4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, இந்த 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 வேகன்சி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன்ல இந்த இதெல்லாம் படிக்கிறோம். இந்த வேகன்சி எல்லாம் படிக்கிறோம். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ் இதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு இருக்குன்றதுக்காக தான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ் பாருங்க, அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். டயாமேக்னெட்டிக் பேராமேக்னெட்டிக் எப்படி சொல்றதுன்னா, இந்த D7 கான்ஃபிகரேஷன் தான் எழுதியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்த 3 எலக்ட்ரான் எப்படி இருக்கு? அன்பேர்டா இருக்கு. ஸோ அன்பேர்டா இருந்துச்சு அப்படின்னா அது பேராமேக்னெட்டிக். சப்போஸ் இது எல்லாமே பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப D10 பாருங்க. D10க்கு எப்படி இருக்கும்? எல்லாமே பேர்டா இருக்கும். ஸோ இது பேராமேக்னெட்டிக்கா, டயாமேக்னெட்டிக்கா? இது டயாமேக்னெட்டிக். சரிங்களா? காப்பர் வந்து பிளஸ் இருக்கு. காப்பர் பிளஸ்னா என்னது? கான்ஃபிகரேஷன். காப்பருக்கு என்ன கான்ஃபிகரேஷன்? D10S1. சரிங்களா? காப்பர் பிளஸ் இந்த ஒரு எலக்ட்ரான் போயிரும். அப்ப D10 கான்ஃபிகரேஷன் தானே வரும். ஸோ அது டயாமேக்னெட்டிக்கா? எஸ், டயாமேக்னெட்டிக். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டீஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல ஏதாவது இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா, உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஓகே. இந்த இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இதுல இருக்க எல்லா கான்செப்ட்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே திரும்ப ரீடூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா திரும்ப வீடியோ பாருங்க. சரிங்களா? பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே. தேங்க் யூ.